தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த படம் பிப்ரவரி 27 வரப்போறது கிடையாதுங்க. சோ இப்ப மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்காச்சும் இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா மார்ச் 19 பாத்தீங்கன்னா கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற டாக்ஸிக் படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. சோ அதனால மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயே இந்த ஜனநாயகன் படம் வருமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட் தாங்க. அண்ட் இது போக சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா எலெக்ஷனை வேற அறிவிச்சிருவாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வர மாதிரி இருக்கும். இப்பவே சொல்லிடலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஜனநாயகன் படம் வரும்னு நினைக்கிறேன். சோ ஏற்கனவே கனடாவை சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஏப்ரல் 30 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 30 இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டேட்டா ஜூன் மந்த் தான் அடுத்து வரும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. தளபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலா கூட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. சோ இப்போதைக்கு ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜயோடைய சன்னான ஜேசன் சஞ்சய் பாத்தீங்கன்னா இப்ப சிக்மா அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சோ இந்த படத்தை இந்த வருஷம் சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மே மந்த்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. மே எண்ட்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கரண்டா சேயன் படத்துல அடுத்ததா நடிக்க போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா மார்ச் எண்டு அப்படி இல்லைன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இதை முடிச்சிட்டு எஸ்கே உடைய அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வெங்க பிரபு கூட தான் பண்ண போறாரு. ஆக்சுவலா எஸ்கே பாத்தீங்கன்னா இப்ப வெங்க பிரபு ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது போக படத்துல விஎஃப்எக்ஸ் காட்சிகளா இருக்கிறதுனால அதுக்கான ஒர்க் வேற தனியா போயிட்டு இருக்காமா. சோ அதனால டிலே ஆகிறதுனால தான் இப்ப தாய் கிழவி படத்தை டைரக்டரை வச்சு சேயன் படத்தை பண்ண போறாரு. சோ அப்ப வெங்க பிரபுவோட ப்ராஜெக்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மே மந்த்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மே எண்டு அப்படி இல்லைன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லயே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா சேயன் படத்துக்கு அப்புறமா தான் அந்த ப்ராஜெக்ட் எஸ்கே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாரு. சோ ஒருவேளை மே மந்த்ல படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்போ எஸ்கே பாத்தீங்கன்னா இந்த சேயன் படத்திலையும் வெங்க பிரபு ப்ராஜெக்ட்லயும் பேரலா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வெங்க பிரபு ப்ராஜெக்ட் பத்தி லேட்டஸ்டா வர அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆக்ட்ரஸ் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தான் ஃபீமேல் லீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரம்யா நம்பீசன் அவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு அவங்க பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகல, டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த வெங்க பிரபு ப்ராஜெக்ட எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் சங்கருடைய வேல்பாரி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படத்தை பென் மீடியா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆக்டர் ரன்வீர் சிங் அண்ட் சியான் விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தை நடிக்க போறாங்க, டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். இது போக இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் அவர்கிட்டயுமே சங்கர் பாத்தீங்கன்னா டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காராமா. இந்த படத்துல ஏகப்பட்ட முக்கியமான ரோல்ல இருக்கு இல்லையா, அதாவது கண்டிப்பா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் நடிப்பாங்க. அதுல ஒரு கேரக்டருக்கு தனுஷ் பாத்தீங்கன்னா சங்கர் அப்ரோச் பண்ணிக்கிறதா சொல்லப்படுதுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தனுஷ் இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே தனுஷ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய லைனப் வச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா D55 படத்துடைய பூஜா ஃபங்க்ஷன்ல சங்கருமே பாத்தீங்கன்னா கலந்துகிட்டாரு. சோ ஒருவேளை இது பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால தனுஷ் நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். AK64 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப மலையாளம் இண்டஸ்ட்ரியில பேசப்படுற ஒண்ணு ஆக்டர் மோகன்லால் கன்ஃபார்மா இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்க போறாரு. மோகன்லால் ஃபைனலைஸ் ஆயிட்டாரு. கண்டிப்பா இந்த AK64 படத்துல அவர் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்ப கன்ஃபார்மா இந்த AK64 படத்துல மோகன்லால் பாத்தீங்கன்னா நடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆக்ட்ரஸ் லீலா அவங்களுமே இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அனிருத்தா பாத்தீங்கன்னா மியூசிக் பண்ண போறாரு. சோ ஃபைனலா இப்ப வந்திருக்கிற ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு 1 or 2 வீக்லயே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனா இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஃபைனலைஸ் ஆகல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரி 27 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூவி டீம் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட கன்ஃபார்ம் பண்ணாம சும்மா ஃபேன்ஸ்க்காக ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்டேட்டா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை
படத்துக்காக ஒரு ப்ரோமோ கார்டு எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அந்த ப்ரோமோவை பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி பிப்ரவரி 21ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இது போக பாத்தீங்கன்னா நாளைக்கு மதியானம் 12:07 பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு காரை காமிக்கிறாங்க. அந்த கார்ல பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து MDA 777 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. சோ மேபி எனக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா மதுரை பேக் டிராப்ல நடக்கக்கூடிய ஸ்டோரியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃபைனலி இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் உடைய அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.